அப்புறம் சார் சொல்றாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னாரு, அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேல நடிச்சு புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு வந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேற விசாரம், வேற சொத்து இருக்குனாங்க, அது வேற விஷயம். 250 படம் நடிச்ச ஒரு நடிகர் ஒரு வீடு பேரம் ஒரு படம் எடுத்ததுல இன்னைக்கு ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கப்போ, எந்த நிலைமையில இருக்கு? ஒரு படம் எடுத்தா ஒட்டுமொத்த சொத்து ஒரு ஆள் போயிருமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தர் சொத்து போயிருமா? யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்ல, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்ப நினைச்சுக்கணும். அவ்வளவு ஆபத்துல இருக்கு இன்னைக்கு சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸ் பார்த்து படம் எடுக்க என்ன செய்யணும்? அப்ப இதுக்கு திரையுலகுல எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் திரையுலகை எப்படி காப்பாற்றணும்? அப்படி ராஜேஷன் மட்டும் மேக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும், தயாரிப்பாளர் காப்பாற்றும் அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கு வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளர்களும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய வந்து நீங்க சிவாஜி கணேசன் வீட்டுல ஒட்டணும் வந்த வருஷமா நிற்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவில இருந்து எல்லாரும் ஒன்றிணைவோம்.